ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜ் குகன் பாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லெமன் சாதம் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட புளிப்பு இருக்காது, கசப்பு இருக்காது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். சின்ன துருவி எடுத்து நல்லா துருவிக்கலாம். பெருசு எடுத்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி சிறுசில் தான் துருவணும். ஃபுல்லாக துருவி எடுத்துக்கலாம். கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கிங்க, அப்போ தான் சாப்பாடு சூப்பராக இருக்கும். கடுகு 1 டீஸ்பூன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன். நீங்கள் ஜீரகம் வேண்டான்னா விட்டுறலாம், ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் நல்லா வதக்கிக்கலாம். இந்த நெல்லிக்காய் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. வரமிளகாய் 2 எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2. நீங்கள் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும்ட்டாக அதுக்காக போட்டிருக்கேன். துருவிய நெல்லிக்காய் போட்டுக்கலாம் உள்ள. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் அதுக்கு முன்னாடியே நிலக்கடலை பருப்பு வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு கூட சேர்த்துனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இல்லை அது பிடிக்கலைன்னா முந்திரி கூட போட்டுக்கலாம். லெமன் சாதம் மாதிரியே சூப்பராக இருக்கும். ஒரு துளி கூட கசப்பு வராது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வதங்கறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துனா போதும். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு கலரிக்கலாம். அது கூட சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து. ஏன்னா இப்போ சேர்த்துனா தான் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப பொரிஞ்சிரும். நான் 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் முழுசாக பிடிக்கலைன்னா இதை ஒரு மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டி இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும்.
கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சூப்பரான சுவையான நெல்லிக்காய் சாப்பாடு ரெடி. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ்.